ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரோஸ் செடியை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது ஒரு புது ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாதுங்க. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்ற எல்லா வித செடிகளுக்குமே இது பொருந்தும். வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி துளிர் விட ஆரம்பிக்கும். நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கும்போது சீக்கிரமாகவே துளிர் விடுதான்னு பார்ப்போம். துளிர் விடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேர் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அதனால் என்னோடய செடியில் நான் எப்படி செடிகளை நட்டு வைக்கிறேன், எப்படி அந்த துளிர்கள் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். சீக்கிரமே துளிர் விட்டு மொட்டு வச்சு பூ நிறைய பிடிக்க அதுக்காக நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி துளிர்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வச்சுருக்க இந்த கிளைகளில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி துளிர்களை நீங்கள் பார்க்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டிஸாக எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. அந்த உடனே பார்க்குறதுக்கே இந்த செடியில் கலராக அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பட்ஸ் வைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி வச்சு பாருங்கள், உடனே நிறைய பூ பூக்க ஆரம்பிக்கும். நான் வச்சுருக்கதும் இப்படி தாங்க வச்சேன். நான் ரோஜா செடிக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுப்பேன்னு நம்மளோட சேனல்லே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பூ இருந்துக்கிட்டே இருந்தாதாங்க அதோட செடிக்கே அழகே. அதுலேயும் இந்த ரோஜா செடி இந்த துளிர்களை பார்க்கும்போது அந்த க்ரீன் அண்ட் ரெட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ரோஸ் கொடி வகை ரோஸுங்க. அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளையிலும் துளிர பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த ஒவ்வொருட கிளையிலும் எவ்வளோ ரெட்டிஸ் அந்த க்ரீனு ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு அழகாக இருக்குது இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு நிறைய ரெட்டிஸை துளிர் விட்டுட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பூக்களை பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4 ரோஸ் செடி இருந்தாலும் பூக்கே குறைவே இல்லாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நர்சரியிலேருந்துட்டு நம்ம கவரில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு மண்ணில் இருந்து அந்த வேர்கள் இருக்குல்ல அந்த மண்ணெல்லாம் உதுத்து விட்டுருங்க. ஏன்னா எல்லா செடிகளையுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஃபுல்லுமே செம்மண் கலவையில் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. பார்க்க ரொம்ப இறுகி தான் இருக்கும். அதனால் வேகமாக நம்மளுக்கு வேர் பிடிக்காதுங்க. அந்த மண்ணோட தன்மை நல்லா இறுகி இருக்கனால நம்ம அப்படியே அதை உதுத்து விடாமல் வச்சோம் அப்படின்னா வேர்கள் வேகமாக விடாதுங்க. உதுத்து விட்டு வைக்கும்போது அந்த மண்ணுக்கும் கொஞ்சிட்டு அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மலாக வச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது அதில் உரம் போடணும் அப்படின்னா கொஞ்சம் கொக்கோபீட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த செம்மண் கலவையில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சேனல்ல இந்த வீடியோஸை கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வேர் பிடிச்சி நல்ல துளிர்களும் விட ஆரம்பிச்சிருங்க. நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் என்னோட கார்டனில் இருக்க எல்லா செடியும் நான் கவரில் வாங்கிட்டு வந்தேன்னா இப்படி தாங்க வைப்பேன். என்னென்ன உரங்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். இனி வர வீடியோஸ்லையும் நான் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எப்பயுமே நான் வாழைப்பழத்தோடு மிஸ் பண்ணவே மாட்டேங்க. அதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த கரைசலை நான் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழத்தோலில் ரொம்பவே பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குங்க. அதனால தான் நம்மளோட பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஆரோக்கியமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது ஒரு டைம் கெமிக்கல் உரங்கள் கொடுத்துட்டு நம்ம எப்பயுமே கெமிக்கல் உரங்களே கொடுத்துட்ருக்காம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் உள்ள உரங்களை வச்சு நம்மளோட செடிகளுக்கு ஹெல்த்தியான முறையிலையும் கொடுக்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பூச்சி தாக்குதலுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக வரும். செடிகளுக்கு பூச்சி தாக்குதல், வெயில் காலத்தில் முட்டு கருகுதல், இதுமான எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.